ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம அனைவரும் மீது இறைவன் சாந்தி சமாதானம் நிலவட்டமாக. வீட்டில் நம்ம வாழைப்பழம் வாங்குவோம். வாழைப்பழம் வாங்கும்போது சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்போ மிச்சமாயிரும். மிச்சமானால் கொஞ்சம் இதாகிட்டு ரொம்ப பழுத்துட்டு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தூர போட்டுறக்கூடாது. தூர போடாமல் அடை சுடலாம். அப்புறம் அந்த மாவு கொஞ்சம் கோதுமை மாவு, ரவை, கொஞ்சம் அரிசி மாவு கலந்து முட்டை போட்டு இந்த வாழைப்பழத்தையும் போட்டு பிணைஞ்சி பிணைஞ்சி பணியாரம் சுடலாம். நெய் வீட்டிலேயே உருக்குனது தான், நெய் வீட்டிலேயே செஞ்சது தான். அந்த நெய் ஊற்றி செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். வெளியில் சாப்பிட்ற எல்லாமே ஸ்லோ பாய்சன் தான், கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனை கொள்ளும், அவ்வளோதான். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தான் எல்லாம் துட்டம் கொடுக்கணும். நம்ம எங்கள் அப்பா சொல்லுவார், வைத்தியன்ட்ட கொடுக்குறத விட வாணியன்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். வைத்தியன்ட்ட கொடுத்தா அவர் தான் நல்லா இருப்பார், நம்ம போயிடுவோம். வணிகன்ட்ட கொடுக்கும்போது அவரும் நல்லா இருப்பார், நம்மளும் நல்லா இருப்போம். ஒரு கீரை வாங்கணும்னா ஏதாவது காய்கறி காட்ட 5 ரூபா 2 ரூபாய்க்கு கசடிட்டு இருப்போம். ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் கெட்டுக்கட்டாக பணத்தை கொடுப்போம். அப்படி இல்லாமல் இன்ஷால்லா நம்ம வீட்டிலையே எல்லா பலகாரங்களும் இன்ஷால்லா செஞ்சு தரணும். வீட்டில் அம்மா செய்யும்போது 1000 கேள்வி கேட்பேன், நம்ம இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஆனால் வெளியே போய் அப்படியே வாங்கி சாப்பிடுவோம். அது ஹெல்த்தி ஃபுட்டு கிடையாது. வீட்டில் செய்யும்போது தான் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். அம்மா என்ன பார்த்து பார்த்து தான் செஞ்சு தருவாங்க. அதனால நம்ம வீட்டில் நல்லா இந்த இப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ் ஈவினிங் பிள்ளைங்க வரும்போது நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லா சுவையாக சாப்பிட்டுக்கிடுவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். வாழைப்பழம், முட்டை, நல்லா நெய் போட்டு சொல்லும்போது நல்லாயிருக்கும். அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது நல்ல சாப்பாடு. இதை பிள்ளைகளுக்கும் நீங்கள் சிரமப்படாமல் வீட்டில் செஞ்சு வைங்க. செஞ்சு வைக்கும்போது நல்லது. வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம்.